ஆத்ம வணக்கம் குருஜி. குரு என்றால் என்ன? இந்த கேள்விக்கு என்னுடைய பதில் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன் குருஜி. என்னுடைய பதில் என்னன்னா, முதல்ல இந்த குழுவுக்குள் உள்நுழைந்தப்ப குருவை நான் என்னன்னு கூப்பிட்டேன்னா சாரு அப்படின்னு கூப்பிட்டேன். அப்புறம் நான் குழுவில் இணைந்து ஒரு 2வது நாளே நினைக்கிறேன், நான் மலர்ந்துட்டேன், மலர்ச்சி நிலை அடைஞ்சேன். அப்ப நான் எனக்குள்ள என்ன உணர்ந்தேன்னா, சரி இவர் எல்லாரும் குருன்னு சொல்றாங்க, இவருக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு, ஸோ நம்ம இனிமேல் இவங்களை நம்ம குருன்னு கூப்பிடணும். அவ்வளோதான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் போக போக எனக்கு தியானம் எல்லாம் நல்லா நடைபெற்று எனக்கு நல்ல மனசு அமைதியாகி ஒரு ஆனந்த நிலையெல்லாம் அடைய தொடங்கினதுக்கப்புறம் நான் அப்போதான் சிவநிலையை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ குழுவில் குருவே சரணம்னு சொல்லிட்டு ஜாகிர் ஐயா போடுவார், குருவே சரணம் அப்படின்னு நல்ல மனசார போடுவார் அவர் தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போதான் நான் அந்த வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கிறேன், ஏன் இவர் தியானம் தானே நம்ம பண்ணோம் இந்த குரூப்பில், ஏன் குருவே சரணம்னு போடுறாரு அப்படின்னு அப்போ யோசிச்சு உள்ளுணர்ந்து அப்போ எனக்கு ஒரு விடை கிடைக்குது. குரு எப்பொழுதுமே மீட்டிங்கில் உங்களுக்கு குழப்பமா உங்கள் கோபம் கவலை எல்லாத்தையும் புருவ மத்தியில் விடுங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு அதை நான் உணர ஆரம்பிக்கிறேன். அப்போ குருவே சரணம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் புருவ மத்தியில் விட ஆரம்பிக்க கற்றுக்கிற டைமில் நான் சிவநிலை அடையினேன். அப்புறம் போக போக நான் பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு குரு பக்தி அதிகமாக, நம்ம குருவே சரணம் விட ஆரம்பிச்சிட்டோம்னாவே அவ்வளோதான், நம்ம லைஃப்பில் எல்லாமே இட் வில் கெட் ஸ்ட்ரைட் அண்ட் நம்மளுக்கு போகிற வழி கரெக்டாக தெரியும். நம்மளுக்கான ஆன்சர்ஸ் தானாக நம்ம மைண்டுக்கு வரும். அது உணர்ந்தா அது தானாக நமக்கு தெரியும், அது உணர்ந்தவங்களுக்கு தெரியும் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ அப்போ நான் சம்பூர்ண நிலைக்கு வந்துட்டேன், குழுவில் சம்பூர்ண நிலைக்கு வந்துட்டேன். இப்போ குரு என்றால் என்ன அப்படின்னு என்னை கேட்டால், குரு என்றால் எல்லாமே எனக்கு குரு தான். நான் யார் கூட பேசுகிறேன், நான் எதை பார்க்குறேன், நான் எதை தொடுறேன், மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறேன், என் எண்ணம் சொல் செயல், இந்த என்னை சுற்றி இருக்க எல்லாமே குரு தான். அப்போ இந்த பிரபஞ்சமே குரு தான், அப்போ சிவனே குரு தான். ஆனால் குரு என்ன சொல்வார் எங்ககிட்ட குழுவில் ஜூம் மீட்டிங்கில், நீங்களும் என்னம்மா போல உயரணும், நீங்கள் என்ன மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி துளிக்கூட ஒரு ஈகோ இல்லாமல் தாளவு எங்களை உயர்த்தணும், நீங்கள் என்ன மாதிரி இருக்கணும், அன்பாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ குரு என்பது எனக்கு அனைத்துமே குரு தான், எல்லாமே குரு தான்.